வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். வணக்கம். இன்னைக்கு சுவையான ஹைதராபாத்தி மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மட்டன் 1 கிலோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 200 ml தயிர், பப்பாளி காயோட தோலை கொஞ்சமா எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, 1 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மட்டன் எடுத்துக்கலாம். அதுல பப்பாளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டாதான் மசாலா எல்லாம் உள்ள இறங்கும். அதனால நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் நிறைய சேர்த்துனீங்க, கறி நல்லா சாஃப்டா வெந்து வரும். 1 கிலோ மட்டனுக்கு நம்ம 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இது கூடவே 2 கரண்டி நம்ம வெங்காயம் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயே 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் பொரிச்சது பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் பாதி எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி வச்சிருந்தோம், அதுல பாதி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும். நல்லா ஊறினா எவ்வளவு நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு கறி நமக்கு சாப்பிட்டா வரும். இப்ப மூடி வச்சு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஆச்சு. 1 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஜாதிபத்திரி, 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், கொஞ்சமா புதினா கொத்தமல்லி. இப்போ தண்ணி அடுப்புல கொஞ்சம் தண்ணி எடுத்து அரிசி வேக அளவுக்கு தண்ணி வச்சு அதுல நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம கறியை மேரினேட் பண்ணி வச்சிருக்க கறியை அடுப்புல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குவேன். ஒரு 3 கரண்டி எண்ணெய் வேணும் இருக்கு. எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம்.
லைட்டா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் எண்ணெயில. இந்த மட்டன் நல்லா அந்த எண்ணெயோட நல்லா சேர்த்து திரண்டு வரணும். இத அடுப்பு சிம்ல வச்சுக்கலாம். சிம்லே வேகட்டும். பிரியாணி ஃபுல்லாவே மேக்ஸிமம் சிம்ல தான் வேகணும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தது இது. அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வேகட்டும். இங்கே நம்ம மட்டன் சேர்த்தோம்ல, அதுல வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணியை ஊத்தல, அந்த மட்டன்ல இருந்து தண்ணி நல்லா வந்திருக்கு. இப்போ அரிசி வந்து ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. இப்ப வெந்த அரிசியை எடுத்து நம்ம அந்த மட்டன் கூட சேர்த்துக்கலாம். மேல அப்படியே அடியில மட்டன் இருக்கு, மேல அப்படியே நேரா நம்ம அந்த அரிசியை போட்டுக்கலாம். ஒரு 90% வெந்த அரிசி இது. எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்ப அரிசி சேர்த்துட்டு நம்ம நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இப்ப இது கூட வந்து நான் ஒரு 4 இது வந்து குங்குமப்பூ வந்து பால்ல சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேன். சூடான பால்ல குங்குமப்பூ போட்டு அதுல நம்ம கறி ஊற வச்சோம்ல, அப்பவே நான் சேர்த்து வச்சுட்டேன். இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் கொடுக்கும், அதனாலதான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அப்பல பாதி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த வெங்காயம் பொரிச்சு வச்சிருந்த வெங்காயமும் புதினா கொத்தமல்லியும் மேல போட்டுக்கலாம். போட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு வேக வைக்கலாம். இப்ப நான் வந்து இந்த அரிசி வேக வச்சோம்ல, அந்த சூடான தண்ணியுமே வந்து மேல தம் போட்டிருக்கேன். கீழேயும் ஹீட் ஆகும், மேலையும் ஹீட் ஆகும். இப்போ 40 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. வாசமும் நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா ஃபுல்லா கிளறக்கூடாது, அழுங்காம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, அரிசி எதுவும் உடையாம எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்ப ஹைதராபாத்தி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கறி பாருங்க எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு. பாருங்க, அமுக்குனோட பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. வாயில வச்சோடனே கரையிற அளவுக்கு வெந்திருக்கு. ரைட்டாவோட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ சுவையான ஹைதராபாத்தி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Please subscribe for more videos.